நாம் இந்த வீடியோவில் கற்பழிப்பு என்றால் என்ன, அதை பற்றி சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் ரேப் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசுக்குள்ளார ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. ஆனால் சட்டத்தின் பார்வையில் கற்பழிப்பு என்றால் என்ன அப்படிங்கிறது வெகு சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரகசியத்தை பற்றி தெரியாதவங்க லிஸ்ட்டில் அண்ணன் சீமானும் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியத்தினுடைய உச்சக்கட்டம். பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பின் போது அண்ணன் கற்பழிப்பு என்றால் என்ன அப்படின்னு சொன்ன அவருடைய சொந்த கருத்து சட்டத்தோடு ஒரு துளியும் ஒட்டவில்லை. அதனால் அண்ணன் சீமானுக்காகவும் கோடிக்கணக்கான மற்ற ஆண்களுக்காகவும் நாமளே அந்த சட்டத்தை படித்து விலைக்கு சொல்லிடலாம். ஐபிசி 1860 பிரிவு 375 இந்த பிரிவு தான் கற்பழிப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு வரையறையை கொடுக்கிறது. ஒவ்வொரு ஆணும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த சட்டப்பிரிவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நான் ஸ்ரீதரன், ஆண் உரிமைகள் ஆர்வலர். இப்போ நம்ம பார்க்க போகிறது உடலுறவு பற்றின பாடம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான ஆண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அவர்களின் மீதான பொருளாதார சுரண்டலை ஊக்குவித்து பல பேருடைய உயிரையும் குடித்து பல நூறு ஆண்டுகளாக நிலைத்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு அரக்கன், அவனை பற்றிய படிப்பு தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை படித்து பார்க்கலாம். இந்த சட்டத்தை நாம் ஒரு 5 பிரிவாக பிரித்து புரிஞ்சிக்கலாம். முதல் பிரிவு இது யாருக்கான சட்டம் அப்படிங்கிறது. 2வது பிரிவு கற்பழிப்புக்கான பாலின செயல்கள் என்னென்ன அப்படின்னு. 3வது பிரிவு எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கற்பழிப்பு நடக்கும் அப்படின்னு. 4வது பிரிவு சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5வது பிரிவில் எங்கெல்லாம் இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் ஒவ்வொரு பிரிவையும் விளக்கமாக பார்க்கலாம். முதல் பிரிவிலேயே ஆண்களுக்கான சம்மட்டி அடி ஆரம்பிக்குது. ஒரு ஆண் கற்பழிப்பு செய்ததாக கூறப்பட்டால் அப்படின்னு தான் அந்த சட்டமே ஆரம்பிக்குது. பெரும்பாலான குற்றங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொருந்தும்படியாக இருக்கும். ஆனால் இந்த சட்டத்தின்படி ஆண்களின் மீது மட்டும்தான் கற்பழிப்பு குற்றத்தை நம்ம குற்றம் சாட்ட முடியும். அதாவது பெண்களுக்கான கற்பழிப்பு சட்டம் என்பதே இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பிரிவு ஆண் உறுப்பை பெண் உறுப்பில் நுழைப்பது மட்டும்தான் கற்பழிப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கிற நமக்கு அதன் கூடவே 20க்கும் மேற்பட்ட பாலின செயல்களையும் சேர்த்து இந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெண்ணினுடைய பெண்குறி, வாய், சிறுநீர் குழாய் அல்லது ஆசனவாய் ஆகியவற்றில் ஆண்குறியை ஊடுருவ செய்வது, இது ஒரு பக்கம். அல்லது ஒரு பெண்ணினுடைய பெண்குறி, சிறுநீர் குழாய் அல்லது ஆசனவாயில் ஆண்குறி அல்லாத ஒரு பொருளையோ கை விரல்கள், கால் விரல்கள் இவற்றையோ செருகுவது, இதுவும் கற்பழிப்பில் சட்டத்தில் இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய கைவிரல்கள் மூலமாக அந்த பெண்ணினுடைய பெண்குறி, சிறுநீர் குழாய், ஆசனவாய் அல்லது உடலின் ஏதாவது ஒரு பகுதியில் ஊடுருவ செய்யும் வகையிலும் கையாளுதல், இது ஒரு பக்கம். அதே போல் ஒரு பெண்ணினுடைய பெண்குறி, ஆசனவாய், சிறுநீர் குழாய் ஆகியவற்றில் தன்னுடைய வாயை பொருத்துதல் அல்லது அவளை தன்னுடனோ அல்லது வேறு எந்த நபருடனோ அவ்வாறு செய்ய வைப்பது,
இது ஓரல் செக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி. இவையெல்லாம் கற்பழிப்பு குற்றத்திற்கான செயல்கள். மூணாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, மேலே சொன்ன இந்த பாலின செயல்கள் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7 விதமான சூழ்நிலைகளில் செய்தால் அதுதான் கற்பழிப்பு என கருதப்படுகிறது. சூழ்நிலை 1, பெண்ணுக்கு விருப்பமில்லை, இது ஒரு சூழ்நிலை. சூழ்நிலை 2, இது முக்கியமானது, அவளுடைய சம்மதம் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன அந்த 20க்கும் மேற்பட்ட செயல்களிலேயே ஏதாவது ஒன்று செய்தால் அதுவே வந்து கற்பழிப்பு குற்றம். இது வந்து சூழ்நிலை 2. சூழ்நிலை 3, பெண் சம்மதம் கொடுத்திருந்தாலும் அந்த சம்மதம் வந்து அவளை பயமுறுத்தி பெற்றிருப்பது. சூழ்நிலை 4, பெண் சம்மதம் கொடுத்திருந்தாலும் அந்த ஆணுக்கு அவள் அவனுடைய மனைவி இல்லை என்று தெரிந்திருப்பது. அதே போல் அவளும் அந்த ஆண் தன்னுடைய கணவன்தான் என நம்புவது. அந்த நம்பிக்கையினுடைய பேரில் சம்மதம் கொடுத்திருப்பது. இது வந்து சூழ்நிலை 4. சூழ்நிலை 5, சம்மதம் கொடுத்த நேரத்தில் வந்து அவள் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ மயக்க நிலையோ இருப்பது வந்து சூழ்நிலை 5. சூழ்நிலை 6, பெண்ணினுடைய வயது 18க்கு குறைவாக இருப்பது. அதே போல் வந்து அடுத்து சூழ்நிலை 7, அவளால் சம்மதத்தை தெரிவிக்க முடியாத போது. இவைகள் தான் வந்து சட்ட புத்தகம் சொல்லியிருக்கின்ற 7 சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலையில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாலின செயல்களை செய்கின்ற போது அது வந்து கற்பழிப்பு குற்றமாக கருதப்படுகிறது. இப்போது 4வது பிரிவில் வந்து சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுமைகள் என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு வந்துடும். ஒரு விளக்கம், சம்மதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மதம் என்பது ஒரு பெண் வார்த்தைகள், சைகைகள் அல்லது எந்த ஒரு வாய்மொழி மூலமாகவும் குறிப்பிட்ட பாலின செயலில் பங்கேற்க விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். இது வந்து ஒரு விளக்கம். அடுத்த விளக்கத்தை பாருங்க. ஊடுருவல் செயலை உடல் ரீதியாக எதிர்க்காத ஒரு பெண் அந்த காரணத்திற்காக மட்டுமே பாலியல் செயல்பாட்டிற்கு சம்மதம் தெரிவித்ததாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது அதை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக 5வது பிரிவு. 5வது பிரிவில் சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மருத்துவ நடைமுறை அல்லது அதற்கான தலையீடு பாலியல் வன்கொடுமையாக கருதப்பட மாட்டாது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்து, ஒரு ஆண் தன்னுடைய சொந்த மனைவியோடு அந்த மனைவிக்கு வந்து 15 வயதுக்கு குறைவாக வயது இல்லாது விட்டால் பாலியல் உடலுறவு அல்லது பாலியல் செயல்கள் பாலியல் வன்கொடுமைகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2வது விதிவிலக்கு அதை நீக்குவதற்கான வேலைகள் வந்து நீண்ட நாட்களாக போய்கிட்டு இருக்கு. அதாவது தற்போதைய சட்டத்தின்படி ஒரு ஆண் அவனுடைய மனைவியோடு கொள்ளும் உறவு கற்பழிப்பு இல்லை அப்படின்னு இருக்கு. அதை மாற்றி இந்த உறவையும் கற்பழிப்பாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அது வந்து நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த சட்டத்தை வச்சு எப்படியெல்லாம் வழக்குகள் தொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து வருகின்ற எபிசோடில் நாம் விரிவாக பார்க்கலாம். இப்போது முடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் வந்து சுருக்கமாக பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன பிரிவு 3 சூழ்நிலை 4 இதன்படி திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண்ணோடு உறவைத்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு ஆணும் கற்பழிப்பு குற்றவாளிகள் தான். பிரிவு 4 விளக்கம் 2 இதன்படி உறவின் போது ஒரு பெண் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டவில்லை என்றாலும் அது கற்பழிப்பு குற்றம்தான். ஒரு பெண் வந்து கத்தி கதற வேண்டும் என்பதோ கூச்சலிட வேண்டும் என்பதோ தள்ளி விடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது இப்படி வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதோ தேவையில்லை. தேவைப்பட்டால் இன்னொரு முறை இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள்.
இந்த சட்டத்தை வந்து எல்லோரும் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து மிகுந்த சிரத்தையோடு சேர்ந்திருக்கிற வீடியோ இது. உங்களுக்கு வந்து ஏதாவது புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மனித உரிமைகள் மற்றும் ஆண் உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்களின் கருத்துக்களை எங்களுக்கு இமெயில் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, யூடியூப் கமெண்ட்ஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள். மேலும் நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான ஆண்களில் ஒருவராகவோ அல்லது பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு பக்க பலமாக நின்று அவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினாலோ உங்களை இணைத்து கொள்ள ஆர்வமாக உள்ளோம். எங்களின் முயற்சி வெற்றி பெற உங்களின் ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தனி அமைச்சகம், மகளிர் ஆணையம், நாடு முழுவதும் பறந்து விரிந்து இருக்கின்ற மகளிர் குழுக்கள் மற்றும் பலதரப்பட்ட உரிமைகள் என வலுவான கட்டமைப்போடு செயல்படும் பெண்களை இழிவுபடுத்தி பேச வேண்டும் என்பதோ அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதோ எங்கள் நோக்கம் அல்ல. அதற்கு நேர் மாறாக உரிமைகள் ஏதுமின்றி சமுதாயத்தில் அனாதையாக்கப்பட்டிருக்கின்ற ஆண்களின் நலனுக்காகவும் சட்டம் மற்றும் சட்ட நடைமுறை என்ற பெயரில் சிறைச்சாலை மற்றும் காவல் நிலையங்களில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையில் சீரழிந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி ஆண்களுக்கு உரிய நியாயம் கிடைப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வது மட்டுமே எங்களின் பிரதான நோக்கம்.